All welcome to SR Engineering classes. Actually இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் லாஸ்ட் 2019 என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2019 டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப்பில் கேட்ட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின், when a cantilever is loaded at its free end, maximum compressive stress developed at அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேன்டிலிவர் பீம்னா எப்படி இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருந்திருக்கும் அண்ட் அதர் எண்ட் என்னவா இருந்திருக்கும், ஃப்ரீ எண்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இதையே ஒரு கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னன்னா ஒரு எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கேன்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதில் என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் அட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் நான் லோடு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், லோடு கொடுக்குறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு மனுஷனை தூக்கி உட்கார வச்ச மாதிரி அர்த்தம். இப்போ உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், எனக்கு அப்படியே இந்த உட்காந்தோடனே அது வளைய ஆரம்பிக்கும். கரெக்டாக? அப்போ வளையுது அப்படின்னு சொல்லும்போது நான் எதை பொறுத்து சொல்லியிருந்திருக்கணும், எனக்கு இது வளைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ நான் பிடிச்சி அழுத்திருக்கேன் அப்படின்னா இது இப்படி வளைஞ்சிருக்கு. அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிருக்கு, விரிய செஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இது டாப் ஃபைபரு, இது பாட்டம் ஃபைபர். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, பாட்டம் ஃபைபர்ல இருந்திருக்கு. ஓகே, இஃப் சப்போஸ் இதே கொஸ்டின்ல எனக்கு எப்படியும் கேட்டிருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்க வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் எங்க வந்திருக்கும், டென்சைல் எங்க இருக்கு, மேல இருந்திருக்கு வச்சு, விச் மீன்ஸ் இருக்கிற ஃபைபர் விரிஞ்சிருக்கு. விரிஞ்சிருக்கிறது எங்க இருந்திருக்கு அப்படின்னா டாப் ஃபைபர்ல இருந்திருக்கு. நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரல் ஆக்சிஸ்ல எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. சரிங்களா? அந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. சரிங்களா? போத் மை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஜீரோ. அதனால தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா அதை வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அந்த இடத்துல இருக்க ஃபைபர் என்னன்னு சொல்லுவேன்னா நியூட்ரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகேவா? அப்போ ஒரு கொஷினை இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a framed structure is perfect. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க. அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. if the number of members are, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஜென்ரலாக மெம்பருக்கு என்ன ஈக்குவேஷன், m+r - 2j அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல ஃப்ரேம்ன்றனால நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம், 3 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ m+3 - 2j அதுதான் நம்மளோட ஈக்குவேஷனாக வந்திருக்கும், m+3 - 2j. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்னென்ன போட்டிருக்கலாம், இப்போ இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மெம்பர்ஸ் வந்து எங்கே இருக்கணும், இது இப்போ மெம்பர்ஸ் தான் எனக்கு எத்தனை தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ m = இப்போ மற்றதெல்லாம் தானே கொண்டு போயிடலாமா? அப்போ அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், -j + 2j இருந்திருக்கும். கரெக்டாக? -3 + 2j இதை எப்படியும் மாற்றி எழுதலாம்னா 2j - 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ மெம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், 2j - 3 = அது லெஸ் தெனாக இருக்கா, இல்லை கிடையாது. 2j - 3 இங்கே ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். மெம்பர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 2j - 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஆன்சர் என்னது, =. அப்போ சப்போஸ் இதுக்கு வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் மெம்பர் இஸ் லெஸ் தென் 2j - 3, லெஸ் தென் அப்படின்னா தேவைப்படுற மெம்பரை விட எனக்கு மெம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, which is less than அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ less than அப்படின்னா அது வந்து எனக்கு என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா டிஃபிஷியன்ட், தேவைப்படுறத விட எனக்கு கம்மியாக இருக்குது, which is பத்தலை. அதனால நான் அதை என்னன்னு சொல்லியிருப்பேன், டிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இஃப் சப்போஸ் மெம்பர் தேவைப்படுறத விட அதிகமாக இருக்காரு, எனக்கு அப்போ இருக்கிறதோட விட அதிகமாக தேவைப்பட போறாரு, அப்போ m is greater than அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த கண்டிஷன் என்ன வந்திருக்கும் அப்படின்னா எனக்கு if m is greater than 2j - 3 அப்படின்னு சொல்லும்போது greater than அப்படின்னு சொல்லும்போது எனக்கு redundant அப்படின்னு சொல்லியிருப்போம். redundant அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆர் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? மெம்பர்ஸ் redundant ஆர் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன, =, ஸோ தட் =, தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் பாருங்க, ஒரே கொஸ்டின் பேப்பரில் இதே கொஸ்டின் வச்சே நம்மளுக்கு வந்து ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மெம்பரை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்போ மெம்பர்ஸ் முன்னாடி வச்சு தான் பார்த்தோம். என்ன ஈக்குவேஷன் எடுத்திருந்தோம், m+r - 2j, m+r - 2j அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ அது வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஒரு மெம்பர் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா m+r - 2j, வேற ஆர்ன்றது நான் என்னன்னு சொன்னேன், 3 அப்படின்னு எடுத்துக்க சொன்னேன். சரிங்களா? அப்போ
ஒரு redundant frame. Redundantனா என்னன்னு சொல்லியிருந்தேன். Redundant frame is also called என்ன ஃப்ரேம்னு கேட்குறாங்க. redundantனா excess அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ சப்போஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு பர்ஃபெக்ட்னா என்ன இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ தட் அந்த இடத்துல redundantன்ற வார்த்தை வந்திருக்காது. சரி, இப்போ சப்போஸ் எனக்கு லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது எனக்கு டிஃபிஷியன்ட்னு சொல்லியிருப்போம். எனக்கு ஆனால் redundant frame அப்படின்னு வரும்போது அது என்ன சொல்லுவாங்க, imperfect frame அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கேன்டிலீவர் பீம் இஸ் சப்ஜெக்டட் டு அ பாயிண்ட் லோடு. என்ன சொல்கிறாங்க, ஒரு கேன்டிலீவர் பீம் இருக்குது. சரி, ஓகே. அண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அந்த பாயிண்ட் லோடு என்ன ஃப்ரீ எண்டில் இருக்குது. அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருந்திருக்கும், டபிள்யூனா இது டபிள்யூனா அந்த ஹோலாக டபிள்யூ அப்படின்னு இருந்திருக்கும். அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி ட்ரையாங்கிள் இருந்திருக்கும், அந்த யூனிட் என்ன டபிள்யூஎல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஷியர் ஃபோர்ஸ் அண்டர் த பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடில் ஷியர் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இங்கே டபிள்யூன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் டபிள்யூ தான் இருக்கும். ஸோ தட் ஈக்குவல் டு தட் லோடாக இருக்கும். சரிங்களா? அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இஸ் அ பாயிண்ட் வேர் அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்ன, ஃபஸ்ட்டு கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்ன, அதாவது பெண்டிங் மூமெண்ட்டு எனக்கு எந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுமோ சைனு, அதை தான் நான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன், பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட்டு சேஞ்சஸ் இட்ஸ் சைன் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட்டு இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, அதாவது பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அப்படின்னு. ஓகேவா? அப்போ அதுதான் ஆன்சரு. அடுத்து, இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி if it sets up some resistance to the reformation, this resistance is known as, அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸு எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பாடியை நோக்கி அந்த இதில் இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பாடிக்குள்ளே எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா சம் ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? உங்களை யாராச்சும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கோவம் வரும் இல்லையா? அப்போ அந்த வர டேர்மை தான் என்னன்னு சொல்லியிருப்போம். அப்படி சப்போஸ் கோவம் வரலைனாலும் அவங்களை அடிக்க முடியலன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிருக்கும். சரி, அந்த பர்டிகுலர் டேர்மை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம், அண்ட் சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். எலாஸ்டிசிட்டின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, எனக்கு ஒரு மெட்டீரியலை இழுத்து விடும்போது ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப்புக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அது எனக்கு என்ன சொல்லியிருக்கணும், ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப்புக்கு ரீகெயின் ஆகிருக்கணும். அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா E is equal to சிக்மா பை ஈன்னு சொல்லியிருப்போம், வர ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, the bending moment at the center of a simply supported beam carrying a uniformly distributed load is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்ன சொல்லியிருப்போம், which is simple supports at both of its ends அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான். which is carrying a uniformly distributed load. uniformly distributedனா அந்த entire span Lன்னு இருக்குது அப்படின்னா அந்த Lன்றது இடத்துல எனக்கு லோடு கொடுத்துருக்கோம். அந்த லோடு வந்து எப்படி இருக்குது, யூடிஎல்லாக இருந்திருக்கு அப்படி சொல்லியிருப்போம். அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கு, எனக்கு டபிள்யூனா WL/2 WL/2ன்னு இருந்திருக்கும். இந்த இடத்துல WLன்றது தான் மொத்த லோடு, இதில் பாதி அதில் பாதி லோடுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது சிமெட்ரிக்கல் பீம். ஸோ தட் WL/2 WL/2ன்றது ஷியர் ஃபோர்ஸ். அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ என்னது, எனக்கு WL²/8. எவ்வளவு, WL²/8. சரிங்களா? ஓகே. அப்போ இதில் எங்கே ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது, WL²/8. சப்போஸ் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா WL/2. இது எனக்கு எப்போ வந்திருக்கும், WLன்றது என்ன வந்திருக்கும், பாயிண்ட்லோட யூடிஎலை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது WL போட்டிருப்போம். சரிங்களா? அண்ட் WL/4 எப்போ வந்திருக்கும், எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இல்லை எனக்கு பாயிண்ட் லோடு வந்திருக்கு அப்படின்னா அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா தான் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா WL/4ன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். which is பாய்சான்ஸ் ரேஷியோனா நான் எப்படி நோட் பண்ணுவேன்னா மியூன்னு பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அப்படின்னு 1/m அப்படின்னு பண்ணுவோம். சரிங்களா? இப்போ மியூ ஆர் 1/m. இப்போ அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். இது என்னன்னா, எனக்கு ஒரு பீம் இருக்குது, நான் பீமை நான் அழுத்துறேன், எனக்கு விச் மீன்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணுறனோ டென்சைல் பண்ணுறோம். சரிங்களா? கம்ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு லென்த்தில் குறையும் அண்ட் அதோட பிரெத் வைஸில் எனக்கு என்னென்னா நீள ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே நான் எனக்கு சப்போஸ் எனக்கு இழுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதோட வித்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்கிறேன்னா பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இது ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.25லேருந்து 0.35. இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில வேல்யூஸ் இருக்கும். எனக்கு கார்க்கு வந்து 0 இருக்கும், ரப்பருக்கு வந்து 0.5 இருக்கும். சரிங்களா? அண்ட் கான்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.08லேருந்து 0.18 வரைக்கும் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
For analyzing pin jointed frames by method of section, the section should be chosen that it cuts. அதாவது இப்போ மெத்தட் ஆஃப் செக்ஷன் சம் சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இதை மினிமமாக அது என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 3 மெம்பருக்கு மேலே கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்றது அதோட கண்டிஷன். அப்போ 3 மெம்பருக்கு மேலே கிராஸ் பண்ணக்கூடாது. 3 மெம்பர்ஸ் அட் அ டைமா இல்லை, 2 மெம்பரும் கிராஸ் பண்ணி போகலாம். ஆனால் எனி நம்பர் ஆஃப் பட் ஒன்லி 3 மெம்பர்ஸ் வித் அன்னோன் ஃபோர்ஸஸ், எத்தனை வேணால் போகலாம். ஆனால் 3 அன்னோன் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது அதுக்கு ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ன சொன்னோம், ஈன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஈன்றது என்ன, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எங்கள் ஆன்சருக்கு ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் ஆன்சர். அப்போ இது எதுக்கு ஆன்சராக வந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் டு ஒரிஜினல் லென்த்து. ஸ்ட்ரெஸ் டு ஒரிஜினல் லென்த்னு ஏதாச்சும் பார்த்துருக்கோமா, இல்லை, அப்படி ஒன்றும் பார்க்கல. நெக்ஸ்ட் டிஃபார்மேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்ன்றது என்னது, ஸ்ட்ரெயினுக்கான வேல்யூ. சரிங்களா, அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை சாலிட் ஷாஃப்ட் ஆஃப் டயமீட்டர் subjected to shear stress tau. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச 16, அதாவது டவு இருக்கு, டார்க்ன்றது 16t டிவைடட் பை 5d கியூப்ன்றது தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டீயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டவு பை டி கியூப் டிவைடட் பை 16 போடணும். அது எங்கே இருக்குது, டவு பை கியூப் டிவைடட் பை 16, அது இங்கே தான், இதுதான் ஆன்சர். சரிங்களா, in case of a circular section at a section modulus is given by. section modulus அப்படின்றது என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஈன்னு சொல்லியிருப்போம். ஈன்றது பார்த்தீங்க அப்படின்னா I by Y அப்படின்னு சொல்லியிருப்போம். வேற சர்க்குலர் செக்ஷனுக்கு ஐயோட வேல்யூ 5d⁴ டிவைடட் பை 64 அப்படின்னு போட்டிருப்போம். அண்ட் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா d/2. அண்ட் இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு πd⁴ டிவைடட் பை 64 அப்படின்னு இருக்கும். πd⁴ டிவைடட் பை 64. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு, d/2ல இங்கே 2 வந்திருக்கும், இங்கே 32 வந்திருக்கும். சரிங்களா, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன், சாரி டி இங்கே d/32. சரிங்களா, இப்போ இதே கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற டியும் இங்கே இருக்கிற d⁴ அடிச்சோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 5 வந்திருக்கும். பை இங்கே இருக்கிற d கியூப் டிவைடட் பை 32. அண்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா d கியூப் டிவைடட் பை 32 ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் அட் விச் த ஹோல் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஹோல் வெயிட் ஆஃப் த பாடி எதை நோக்கி இது பண்ணுதோ, சரிங்களா, என்னோட மொத்த வெயிட்டும் எதை நோக்கி பாயுதோ அதுதான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா, அப்போ ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த எனக்கு மொத்த வெயிட்டுமே, என்னோட மொத்த வெயிட் எந்த பாயிண்ட்டை நோக்கி டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை தான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா சிஜி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.